ட்ரம்பின் அடாவடி வரி. இந்த அடாவடி வரி மத்தியில தான் கடந்த வாரத்துல சீனாவின் தியான்ஜின் நகரில் மோடி, சீன அதிபர், ரஷ்ய அதிபர் சந்தித்து கொண்டது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. இந்த பேசு பொருளுக்கு மத்தியில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலுவான இந்தியாவை நாம இழந்து விட்டோம், சீனா போன்ற அகன்ற பாதாளம் உள்ள இருட்டுல கொண்டு போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சீனா எவ்வளவு பெரிய வல்லரசா மாறிட்டு இருக்கிறது. அமெரிக்கா போன்ற வெள்ளையர்கள் வாழ்ற நாட்டுல இருட்டான அகன்ற பாதாளம் டெவில் இருக்கும், பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அவன் மறைமுகமாக சைனா வந்து பேய் போன்ற நாடு அப்படின்னு சொல்றாரு. மோடி நல்ல மனிதர், இந்தியா வந்து சிறந்த நாடு, இன்னமும் வந்து அமெரிக்கா கூட இந்தியா நட்பாக தான் இருக்குது, அதனுடைய உறவு நல்ல முறையில் இருக்குது அப்படின்னு சொல்ற ட்ரம்ப் அடுத்த செகண்டே நேற்று பாத்தீங்களா பிபிஓ வேலை, அப்புறமேட்டு அந்த சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு, இதெல்லாம் எப்படி நம்ம குறைக்கலாம், அது குறைச்சி நம்ம கண்ட்ரியில உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி பெருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்படியும் செய்யறாரு, அப்படியும் செய்யறாரு. அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு. புகழ்ற மாதிரி புகழ்றாரு, அடுத்த செகண்டே அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு அவருக்கு உண்டான வேலையை தான் செஞ்சுக்கிறாரு. உலக வல்லரசுல முதலிடத்தை நோக்கி வெகு விரைவில் பறந்து கொண்டு அதை விட மிஞ்ச அளவுக்கு சீனாவுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக போயிட்டு இருக்குது. அதை பொறுத்து கொள்ள முடியாத அமெரிக்கா, சீனாவினுடைய வளர்ச்சி அமெரிக்காவை மிஞ்சிட்டு போற அளவுக்கு வந்து அசுர வேகத்துல இருக்குது. கடந்த ஆண்டுல மட்டும் உள்நாட்டு உற்பத்தி வந்து அமெரிக்கா வந்து $30 trillion அளவு இருந்துச்சு. ஆனா அதே வந்து சீனா வந்து $19 trillion உயர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல அமெரிக்காவை மிஞ்சிட்டு சீனா உள்நாட்டு உற்பத்தியில முதல் இடத்துக்கு வந்து வர அளவுக்கு வந்து அவங்களுடைய வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்கிறது. இது மாதிரி ஆசிய கண்டத்தில் அசுர வளர்ச்சி இதுல போயிட்டு இருக்கும். சைனாவுக்கு போட்டியாகத்தான் இந்தியாவை வந்து அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருந்தது. திறமை மிகுந்த இளைஞர்கள் மிக குறைந்த சம்பளத்தில், இதுதான் முக்கியம், மிக மிக குறைந்த சம்பளத்தில் அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வேலை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மிக குறைந்தன்னு சொல்றதை விட மிக மிக குறைந்த சம்பளத்தில் அமெரிக்காவுக்காக இந்தியா வேலை செய்து கொண்டு இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி முன்னேறி போய் கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா இந்தியாவினிடம் பழகுவதே இந்தியாவிலிருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய அமெரிக்கா, இந்தியாவில இருந்து எதுவும் ஆதாயம் கிடைக்கலன்னா இந்தியாவை போட்டு தாண்டிட்டு ஏது விதிச்சுட்டு போற மக்கள் தான் அமெரிக்கர்கள். இந்தியாவின் மீது டேரிஃப் போட்டா இந்தியா நம்மள்கிட்ட அடிபணியும் என்று நினைத்த அமெரிக்கா, இந்தியா அடிபணியாமல் ரஷ்யாவிடம் இருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்கி கொண்டேதான் இருக்கிறது. இதை கண்டு மிரண்டு போன அமெரிக்கா அவங்க மேல இன்னமும் வந்து ஏதாவது போட முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில தான் ரஷ்யா, சைனா, இந்தியா வந்து 3 பேரும் ஷாங்காய் மாநாட்டில் தியான்ஜின் நகரில் சந்தித்த போது அவங்களுக்குள்ள இருந்த அந்த உணர்வின் வெளிப்பாடு. நீண்ட நாட்களாக 7 ஆண்டுகளாக சைனா போகாத இந்தியா இன்று சைனா போனதை நினைச்சு அவர் வந்து மிகவும் கடுப்பாகி உள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். பிரான்ஸ் அதிபர் வந்து ரஷ்யாவை பார்த்து ஓக்கர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின, நீ ஒரு அசுரன், நீ ஒரு அரக்கன், நீ மனிதர்களை வேட்டையாடுபவன் அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன கோபம் வருமா? அவருக்கு கோபம் வராதா? அதை மக்களே நீங்க யோசிங்க. இதுல ஜென்ரலா நானே கேட்கிறேன், நான் இப்ப பாக்குறவங்களை வந்து ஏதாவது திட்டுறான் அப்படின்னா நீங்க நிச்சயமா எதிர்வினை செய்வீங்க. நீ மனுஷனா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கோபம் வரும். கோபம் வரலன்னா கூட அந்த இடத்த விட்டு நீங்க விலகி போற அளவுக்கு எதிர்வினை ஆற்றுவீர்கள். இதேதான் ஒரு நாட்டை பார்த்து கேட்டா, இத்தனைக்கும் எவ்வளவு பலம் பொருந்திய ரஷ்யாவை பார்த்து கேட்டா அவங்க சும்மா இருப்பாங்களா? இன்னும் வந்து உக்ரைன்ல போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. புட்டிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தான் அப்படின்ட்டு அடிச்சு உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படியே பிரான்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரஷ்யாவை வந்து அந்த நெப்போலியன் காலத்துல இருந்து ரஷ்யாவை வந்து எதிரியா தான் வந்து பிரான்ஸ் பார்த்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அதிகாரம், பணம், பலம். இதுக்காக தான் சண்டை போடுறாங்க. முக்கியமா இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தா, ஆப்பிரிக்க கண்ட்ரியில இருந்து பிரான்ஸ் வெளியேற்றப்பட்டு இருக்கிறது. இதுல இருக்கிற உள்குத்து என்னன்னு பார்த்தா, ஆப்பிரிக்க கண்ட்ரியில நிறைய நாட்டை வந்து
தன்னுடைய காலனியா பிரான்ஸ் வச்சுட்டு இருந்திருக்கு. அதுல இருந்து மக்கள் வந்து வெளிவந்து, நீ எனக்கு மரியாதை கொடுத்தா நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன், உன்கிட்ட வந்து காலனியா நான் அடி பண்ணிட்டு தான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்த மக்கள் 20 நாடுகள் ஒன்று சேர்ந்து பிரான்ஸை வெளியேற்றி விட்டார்கள். நீ எனக்கு மரியாதை கொடுத்தனா நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வெளியேற்றி விட்டார்கள். இதனால வந்து பிரான்ஸுக்கு பொருளாதார இழப்பீடு மிகப்பெரிய அளவு இருக்குது. ஏன்னா பிரான்ஸ் நாட்டுல தயாரிக்கிற பொருளை வந்து ஆப்பிரிக்க கண்ட்ரியில தான் மேக்சிமம் வர்த்தகம் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. இப்ப வெளியே வந்ததுனால பிரான்ஸ் கண்ட்ரியில வந்து வர்த்தகம் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போகுது. பிரான்ஸ் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திப்பது உண்மை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. தூண்டி விடுற அளவுக்கு பிரான்ஸ் என்ன பண்ணிருக்குன்னா 26 நாடுகள் ஒண்ணு சேர்த்து நம்ம இன்னும் ஆயுதம் அதிகமா ரஷ்யாவுக்கு போருக்காக உக்ரைனுக்கு நம்ம அனுப்புவோம், இன்னும் நிறைய பொருளாதார வசதி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு 26 நாடுகள் ஒண்ணு சேர்ந்து ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக ஆயுதங்களை அனுப்பிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. 26 நாடுகள், நேட்டோ கண்ட்ரிஸ், அமெரிக்கா ஏகப்பட்ட ஆயுதம் கொடுக்குது. இது எல்லாத்தையும் ரஷ்யாங்கிற ஒரு நாடு தனிப்பட்ட முறையில சமாளிச்சு வந்துட்டு இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆளுமை அவங்கள்ட்ட இருக்கோ, அவங்களை எதிர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இல்லாம ஏதாவது பண்ணி எதிர்த்து அவங்க பொருளாதாரத்தை நலிவடைந்து செய்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு அது நடக்காது. ஏன்னா ரஷ்யாவுக்கிட்ட பலம் ஏகப்பட்டது இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கும் போது அமெரிக்கா நிச்சயமா என்ன செய்யணும், நான் இவ்வளவு ஆயுதம் உக்ரைனுக்கு கொடுத்துருக்கிறேன், எனக்கு இந்த மினரல்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, நீ மற்ற நாட்டை எடுத்துக்கோ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா அமெரிக்கா அது வந்து வெளியேறி போயிடும். இதனால வந்து உக்ரைனுங்கிற கண்ட்ரி இருந்த இடமே தெரியாம போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. சகோதரனா ரஷ்யாவை நினைச்சிருந்தா சரி நான் அது பண்ணல அப்படின்னு விட்டுனா, ரஷ்யா உக்ரைனுக்கு ஏதாவது ஆபத்துன்னா ரஷ்யா கூட வந்து நின்று இருக்கும் இந்த அண்டை நாடு அப்படின்னு. நீங்க மிகப்பெரிய பலம் புரிந்த ரஷ்யா வந்து நீங்க பகைச்சுக்கிட்டீங்க. வளர்ச்சி பாதையில போயிட்டே இருக்கிறது. நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து இந்தியா எட்டி விடும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யாரை எதுக்க கூடாது, எதுக்கிறதுக்கு பதிலாக எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற வித்தை வந்து இந்தியா மிக தெளிவாக கற்று வைத்து இருக்கிறது. இந்தியா சைனா அவங்கள்ட்ட எப்படி நட்போட இருக்கணும், அமெரிக்கா கூட எப்படி நட்பாக இருக்கணும், அவங்க நம்மளை எதிர்த்தாலும் நம்ம அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களை நம்ம வேற எதிர்த்து டேரி போட்டும் போது நாம எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாம இருந்ததுனால இப்போ உடனே வந்து அவங்க நல்ல நண்பர்கள் தான், இன்னும் நல்ல உறவு போயிட்டு தான் இருக்குது, அவர் செய்யறதுதான் எனக்கு பிடிக்கல. ஸோ இப்போ நாட்டு நடப்ப இந்தியா, ரஷ்யா, பிரான்ஸ், அமெரிக்கா, நேட்டோ கண்ட்ரிஸ், யூகே, ஜெர்மனி இங்க எல்லாம் வந்து பொருளாதாரம் ஏற்ற இருக்கிறதுக்கு காரணம் அந்த நாட்டு தலைவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. சைனா அவங்க வளர்ச்சியில போயிட்டே இருக்காங்க, ரஷ்யாவும் அவங்க வளர்ச்சியில போயிட்டே இருக்காங்க. அமெரிக்கா தன்னுடைய ஆயுதத்தை எப்படியாவது பணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உக்ரைனை தூண்டி விட்டு ரஷ்யா கூட போர் பண்ண வச்சு அமெரிக்காவும் இந்த மூலியமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது.